ஆவியானவர் எங்கேயோ அங்க விடுதலை உண்டு. ஆமென். கர்த்தர் உங்க வீட்டில் கிரியை செய்ய வேண்டும் என்றால் ஆவியானவரை நீங்கள் அழைத்து கூப்பிட வேண்டும். பரிசுத்த ஆவியானவரை வாங்கப்பா. ஹல்லேலூயா. ஆவியானவர் வரும் பொழுது, பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது நமக்கு விடுதலை கிடைக்கும். ஆமென். ஹல்லேலூயா. கிறிஸ்துவ வாழ்க்கை வாழும் பொழுதும், ஒரு கிருபை உள்ள வாழ்க்கை வாழும் பொழுதும் நமக்கு பரிசுத்த ஆவியான துணையாக வர வேண்டும். ஆமென். நம்மளுடைய மாமிச பலத்திலே ஏசப்பாவோடு வாழ முடியாது. ஏனென்றால் அவர் ஆவியாயிருக்கிறார். ஆவியான தேவனை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்றால் அபிஷேகம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகள் தேவனுடைய வருகையிலே எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். ஆமென். இந்த மாமிச சிந்தனை, மாமிச சித்தம், மாமிசத்தின் கிரியைகள் இருக்கும் பொழுது அவர் வருகை காணப்படாமல் நாம் திகைத்து கொண்டிருப்போம்.